அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவா? வெளியான தகவலால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். தற்பொழுது வரை அதிமுகவுடன் கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சிகளும் தற்பொழுது வரை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தினால் தன்னந்தனியாக 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிடுவதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தின் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பது முட்டாள்தனம் என்றும் அது நமக்குத்தான் பாதிப்பாக அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியும் நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறைந்த அளவில் தான் வெற்றியடையும். ஏனென்றால் இரு அணிகளாக பிரிந்தது மட்டுமல்லாமல் அதிமுக திமுகவிற்கு இடையேயான மோதல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல விதமான சாதகமான செயல்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாகத்தான் பேசியிருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்த்து வருவதால் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களுமே சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த ஆட்சியில் செய்த அனைத்து வழக்குகளும் தற்பொழுது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட பாஜக ஒருவேளை ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கூண்டோடு சிறைக்கு தள்ளுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன், RP உதயகுமார், மனோஜ் பாண்டியன், தங்கமணி, வேலுமணி இவர்கள் கடுமையான முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருந்தார்கள். OPS அவர்களுக்கும் இவர்களிடம் ஆதரவுகள் இருக்கிறது என்றும் மறைமுகமாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற தவறுகள் அனைத்தும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் MLAக்களுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையும் என்றும் தற்பொழுது உட்கட்சி மோதல்கள் நிலவி வருகிறது. இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். சிறு குறுகிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு 10க்கும் மேற்பட்ட குறுகிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகள் அளித்தாலும் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட தனது ஆதரவுகளை அதிமுகவிற்கு தெரியப்படுத்தாதது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைய வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது பிடிவாதமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய நிலைமை செங்கோட்டையன் அவர்களுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன், RP உதயகுமார், KP முனுசாமி இவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம் சென்று நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவுகள் அளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை காலை அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதியாக பாஜகவிடமே செல்லலாம் என்று கூறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.